ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 174 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்க்கோடையுமே கனெக்ட் ஆகாது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குனிஹிசாவை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் கல்லை வச்சுட்டு இது பார்க்கறக்கு சேம் டைமண்ட் மாதிரியே இருக்குல்ல டேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமான் பாரு அவங்க அப்பா, ஆனால் டைமண்டோட ஒர்த் ஜாஸ்தி, இது ஒர்த்லெஸ் தானே, எவ்வளோ ஹாரிபிளா இருக்கு இல்லையா அப்படின்பா. இந்த இடத்துல இம்பாசிபிள் செலிபிரிட்டி நிஞ்சா ஆர்ட் மணி ஸ்டைல் ஜுட்ஸு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ அண்ட் சுனாடே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் திரும்ப எப்பவும் போல சண்டை இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான மிஷனை உனக்கு கொடுத்துருக்கேன், ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டான ஒரு பர்சனை நீ கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு வழியா என்னோட எபிலிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு பெரிய மிஷன் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பான் நருட்டோ. முதல்ல சொல்றத காது கொடுத்து கேள்றா அப்படின்னு பயங்கரமா ஷவுட் பண்ணுவாங்க சுனாடே. சீசுனே கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்க சொல்லுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இவங்க வந்து சுனாடேவோட ஃப்ரெண்டு, ஆக்சுவலா ரொம்பவுமே ரிச் பர்சன், கேபிட்டல்ல இருக்காங்க, பேரு குனிஹிசான்னு சொல்லுவாங்க. நருட்டோ வந்துட்டு இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த பாயிண்ட்ல இவர் இல்லடா, இவரோட பையன், இவர் பேர் குனிஜீரோ, இவரோட பையன் குனிஹிசாவை தான் நீ கார்ட் பண்ண போற, அந்த குடும்பத்தோட வாரிசே அந்த பையன் தான், அதனால அவனை சேஃபா பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அந்த பையன் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கை காமிச்சு இவங்கள ரியல் தானா ரியலாவே நிஞ்சாஸ் தானா அப்படின்னு சொல்லி கேட்டே வருவான். ஆமான் பாரு அவங்க அப்பா. நருட்டோ பயங்கரமா மோட்டிவேட் ஆயிருவான். அந்த குனிஹிசா எங்க, நான் உடனே கார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்டோட இருப்பான். கதவை தட்டுற சத்தம் கேட்கும். யாரான்னு பார்த்தா அந்த குனிஹிசா வந்துட்டு நருட்டோவை நீ நிஞ்சாவான்னு சொல்லி பார்த்துட்டு ஆக்சுவலா நீ நிஞ்சா தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். நருட்டோவுக்கு ரொம்பவுமே ஆக்வர்டான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். குனிஜீரோ வந்துட்டு ஓ நீ தான் என் பையன் கூட சேர்ந்து இந்த நிஞ்சா விளையாட்டு விளையாட போறவனா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்னது நிஞ்சா விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகும். என் பையன் எப்ப பார்த்தாலும் நிஞ்சான்ட்டே ஒரு நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கான், அதனால தான் அவனை இந்த ஒரு விஷயத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு பாரு. இதை கேட்டோன்னே நருட்டோ ஷாக் ஆயிட்டு என்னங்க சொல்றாரு இவரு அப்படிங்கிற மாதிரி போய் சுனாடேவை கொஸ்டின் கேட்பான். நருட்டோ வந்து இதை அசைன் பண்ணதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை வந்து நான் கார்ட் பண்ண போறேன்ட்டு தான். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு சுனாடே கிட்ட கொஸ்டின் பண்ணும்போது நான் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் விஐபின்ல மென்ஷன் பண்ணவே கிடையாது அப்படின்பாங்க. இது செம போங்கு அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுவான். சுனாடேவோட ஸ்கேரி ஃபேஸை பார்த்து பயந்துருவான். இதுன்னு மட்டும் இல்லாம உன்னோட ரெகுலர் மிஷன்ஸையும் செஞ்சிரு அப்படின்பாங்க. உண்மையாமே நீங்க ரொம்ப மோசம் அப்படின்ட்டு செம டென்ஷன் ஆவான் நருட்டோ. அவங்க கொடுத்த ரெகுலர் மிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வருவான். பாத்தீங்கன்னா குளத்தை சுத்தம் பண்ணணும், பிரிட்ஜை ரிப்பேர் பண்ணணும், காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற பண்ணி எல்லாம் விரட்டி விடணும். நருட்டோக்கு மனசே இருக்காது. இது மொத்தமா பேபி சிட்டிங் பண்ற ஒர்க்கா மாறினாலேயே வெறும் டி ரேங்க் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு டென்ஷன் ஆவா நருட்டோ. நிஞ்சா விளையாட்டு விளையாடலாமான்ட்டு குனிஹிசா எக்ஸைட்மெண்டோட கேட்பான். குளத்தை சுத்தம் பண்றதுக்கு நருட்டோ அப்புறம் எல்லாரும் போயிருவாங்க. நருட்டோ வந்துட்டு குனிஹிசா நல்லா பாத்துக்க, இது நிஞ்சாஸ் பண்ற ஒரு ஆசமான விஷயம் அப்படின்ட்டு தண்ணியில நடந்து கட்டுவான். பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவான் குனிஹிசா. நிஞ்சாவா இருக்கிறது ஃபன்னா தான் இருக்கு இல்லையா, நீ இன்னைக்கு ஃபுல்லா நிஞ்சாவா இருக்கணும்னா எனக்கு இந்த குப்பையெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஓகேன்பா. மெயினா இந்த இடத்துல நருட்டோ வந்து வான் பண்ணுவான், அதாவது சதுப்பு நிலத்துல மட்டும் கால் வச்சிராத, அது வந்து பாட்டம்லெஸ்ஸா இருக்கும், உன்னை மொத்தமாவே உள்ள எடுத்துட்டு போயின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள பாத்தீங்கன்னா குனிஹிசா உள்ள போயிட்டு இருப்பான். அவன் கூட வந்து ரெண்டு கார்டுமே யங் மாஸ்டர் ஆபத்துல இருக்காருன்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருப்பானு. நருட்டோ வந்துட்டு டே ஆடாம அசையாம அங்கேயே நில்றா, நானே வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல அதை நானே ஹேண்டில் பண்ணிக்கன்னு சொல்லுவான். எப்படிறான்னு கேட்கும் போது நானே செல்ஃபா ஒரு நின்ஜுட்சுவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஹேண்ட் சைன்ஸ் பண்ணுவான். மணி ஸ்டைல் ஹெல்ப் மீ ஜுட்சு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பணத்தை தூக்கி மேல வீசி எறிவான். அவனோட காட்ஸ் எல்லாருமே வந்து அதை பொறுக்கிட்டு இவனை காப்பாத்துவாங்க. எப்படி நருட்டோ என்னோட நின்ஜுட்சு அப்படின்னு கேட்பான். இந்த ஷாக்ல இருந்தே தலைவன் வெளியே வந்திருக்க மாட்டான். திரும்ப உள்ள மூழ்கிற மாதிரி போவான். நான் என்னோட நின்ஜுட்சு பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு திரும்ப பணத்தை தூக்கி எறிவான். திரும்ப ஏகப்பட்ட பேர் வருவாங்க. இதை பாக்குற நருட்டோ மனசே விட்டுருவான். பிரிட்ஜை ரிப்பேர் பண்றதுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா உன் பின்னாடி ரெண்டு அடியாளுகளோட வராங்களே, யாரா அவனுன்னு கேட்கும் போது ஏதாவது நான் ட்ரபிள்ல மாட்டிக்கிட்டேன்னா என்ன காப்பாத்துறதுக்காக தான் அப்பா எம்ப்ளாய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுவான். கீழே பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும், பணத்தை தூக்கி போடுவான். ஏகப்பட்ட பேர் வந்து அந்த பணத்தை பொறுக்குவானுங்க. அவனுங்க மேல ஏன் நடந்து போயிட்டு எப்படி நருட்டோ அப்படின்னு சொல்லி கேட்பான். செம காண்டாவா நருட்டோ. இதுக்கப்புறமா பிரிட்ஜுக்கு போயிருவாங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல தான் நிப்பான். வாடா நானே நிக்கிறேன்ல, நீ ஏன்டா பயப்படுறன்னு சொல்லிட்டு இருப்பான். குனிஹிசாக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே பயமா தான் இருக்கும் அந்த பிரிட்ஜுக்கு உள்ள நடந்து போறதுக்கு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லடான்னு சொல்லி பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இருந்தாலும் எனக்கு மனசாரலின்ட்டு நிஞ்சா ஆர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுன்ட்டு பணத்தை தூக்கி எறிவான். ஒருதே ஒருத்த வந்து நிப்பான். இருந்தாலும் எனக்கு மனசாரலின்ட்டு இன்னொரு கட்டை எடுத்து எறிவான். 4 பேருக்கு பக்கம் நிப்பானுங்க. இன்னுமே எனக்கு மனசாரலின்ட்டு இன்னொரு கட்டை தூக்கி போடுவான். ஏகப்பட்ட பேர் வந்துருவானுங்க. பிரிட்ஜ்
பிரிட்ஜ் உடஞ்சு நருட்டோவும் சேர்ந்து கீழே விழுவான். நான் நினைச்ச மாதிரி இது ஒன்றும் சேஃபான இடம் இல்லை அப்படின்பா மேல நின்றுட்டு. நருட்டோலாம் செம காண்டாவான், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் நாங்க வந்திருந்தேன்னா எனக்கு இதே நிலைமை தானே அப்படின்பா. இந்த இடத்துல உங்களோட வேலையை பாராட்டி டிப்ஸ் கொடுக்கன்னு சொல்லி எச்சா காசு போடுவான். டே இதை நிறுத்துடா முதல்ல அப்படின்பா நருட்டோ. தூரத்துல இருந்து ஃபுகு யாக்கானா ஷீனா யாக்கானா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கும் போல இருக்கு. ரெண்டாவது இந்த பையனை கார்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு கெனின் மட்டும்தான் இருக்கான். என்னன்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஷீனா யாக்கானா கிட்ட ஃபுகு யோக்கானா கேட்பான். சரி அப்படின்பா. அடுத்து என்னன்னு கேட்கும் போது காட்டு மிராண்டித்தனமா இருக்கிற பண்ணி எல்லாம் துரத்தி விடணும் அப்படின்பா. என்கிட்ட என் நெஞ்சுட்சு தயாரா இருக்குன்னு பணத்தை எடுப்பான். நருட்டோ பயங்கர ஷாக் ஆவான். இவங்க ரெண்டு பேத்துக்கு முன்னாடியுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணி அப்பியர் ஆகும். பாக்குறக்கே எலிஃபண்ட்டை விட பெருசா இருக்கு, பின்னாடி தள்ளி நில்லு அப்படின்ட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணிட்டே முன்னாடி போவான் நருட்டோ. அவனை டிஃபீட் பண்ணிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குனிஹிசா வந்துட்டு நிஞ்சா ஆர்ட் மணி க்ளோன் ஜுட்சுன்பா. மணி க்ளோனா அப்படின்னு ஷாக் ஆவான். அவனோட ஹென்ச்மேன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவன மாதிரி காஸ்டியூம் போட்டு வருவாங்க, மாஸ்க் முதல் கொண்டு போட்டு வருவானுங்க. எல்லாத்தையுமே அடிச்சு வீசிரும். பயங்கரமா வாய் பேசிட்டே முன்னாடி பார்த்தா அந்த பிக் அவனுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி நிக்கும். இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்தான்னு நருட்டோவை கை காமிச்சு விட்டு போயிருவான். நருட்டோவை துரத்த ஆரம்பிச்சிரும். பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சு பறக்க விட்டுரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மன்னிப்பு கேட்பான் குனிஹிசா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி ஆளுகளே எனக்கு பிடிக்கலடா அப்படின்ட்டு நருட்டோ செமகான்ல பேசிட்டு வருவான். இந்த பையனும் கூட நருட்டோ பேசுறது என்னன்னு கூட கேட்காம புவரா இருந்தாலும் எப்படிதான் ஷார்ட் டெம்பரா இருப்பாங்கன்ட்டு ஒரு சூட் கேஸ் ஓபன் பண்ண சொல்லுவான். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் இருக்கும். நீ திரும்ப நார்மல் மூடுக்கு வரக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவான். நருட்டோ அதை மொத்தமாவே ரெஃப்யூஸ் பண்ணி விட்டுருவான். இந்த பழக்கத்தை ரொம்பவுமே மோசமானதுன்னு சொல்லுவான். மெயினா பாத்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படி உனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நருட்டோ பேசும்போது பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸை வாங்கிக்குவேன், என் பணம் கொடுத்தா போதும், யார் வேணா ஃப்ரெண்ட்ஸா வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவான். நருட்டோ வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி வீடா ஃபீல் பண்ணுவான். என்னடா அந்த பையன் எப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் எனக்கு நிஞ்சாஸ் இருக்க லேண்டே பிடிக்க மாட்டேங்குது, எல்லாம் பாவர்ட்டியில தவிக்கிறாங்க, இது இருக்கலே ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடி வந்தனால பசி எடுக்குது போல இருக்கு அப்படின்பா. போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க காசு கொடுப்பான். பாத்தீங்கன்னா கடையில் இல்ல, எப்படி வாங்கிட்டு வர்றது அப்படின்பாங்க. திரும்ப பசி எடுக்கும். இதனாலே நான் அந்த கண்ட்ரியை வெறுக்கிறேன் அப்படின்பா. ஒரு ஸ்மெல் வரும். பாத்தீங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு போவாங்க. மீன் இருக்கும், யாரோட தான் பாவம் நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். பின்னாடி இருக்கிற ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இவன் சுத்த லூஸ் பையன் போல சீப் ட்ரிப்கே மாட்டிட்டான்ட்டு முன்னாடி அவனுக்கு தொடர்க்கு வருவாங்க. ரெண்டு பேர்த்தையுமே பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டு நருட்டோ நிப்பான். பின்னாடி வந்த ரெண்டு பேர்த்தையும் நீ கவனிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். கடத்தறக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்பா. பாத்தீங்கன்னா இவன் பணக்கார வீட்டு பையன்கனால ஏகப்பட்ட தடவை கடத்தறக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய பார்த்து வந்திருப்பான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காசு கொடுத்து நான் இந்த மாதிரி ஃபிஷ் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லி கடைக்கு இது போய் வாங்கிட்டு வா அப்படின்பா. இந்த டைம் பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு ஒரு ஃபிஷ் மேல குதிக்கும். குணாயை வச்சு அதை கேட்ச் பண்ணுவான். பணத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். உண்மையாவே பணம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கர காண்டில் இருப்பானுங்க. குறிப்பா தம்பிக்காரன் தான் பாத்தீங்கன்னா செமகாண்டில் இருப்பான் நருட்டோ மேல. திரும்ப பார்க்கும்போது அவனுக்கு நான் டபுளா கொடுப்பேன்னு. கோவம்லாம் படாத, நம்ம இங்க இருக்கிறத வச்சு சமாளிக்கலாம் அப்படின்பானுங்க. பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கும். நருட்டோ கொடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் ரெஃப்யூஸ் பண்ணி தட்டி விட்டுருப்பான் இல்லையா, அந்த அமௌண்ட் தான் அது. நருட்டோ அந்த குணாயை வச்சு அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா குனிஹிசாக்கு கத்து கொடுப்பான். அந்த விஷயத்த ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா குணாய் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி போயிடும். அதை எடுக்க போவான் அவனோட பாடி கார்ட்ஸோட. முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுகு யோக்கானா ஷீனா யாக்கானா ரெண்டு பேருமே அப்பியர் ஆவானுங்க. இந்த தடவை ஒரு நாள் தப்பிக்க முடியாதுன்னு. குனிஹிசா பணத்தை தூக்கி போடும் போதுல ஒவ்வொருத்தனா வந்திருப்பான் இல்லையா, சேம் அவனுக்கு எல்லாத்தையுமே இவனுக்கு பை பண்ணி வச்சிருப்பானுங்க. அவங்க கொடுத்ததை விட டபுளா கொடுக்குறான்னு சொல்லுவான். பார்த்தா அவங்ககிட்ட பணமே இருக்காது. ஓ உங்கள்கிட்ட பணம் தீர்ந்து போச்சா அப்படின்ட்டு பின்னாடி ரெண்டு பேர்த்தையுமே பாத்தீங்கன்னா இந்த பையனை பிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கேஷ் தரோம்பாங்க. இவங்க எங்க கூட ரொம்ப நாளா இருக்காங்க, எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவனை தூக்கி பிடிச்சுக்குவானுங்க. இவன் ரொம்ப துடிக்கிறான்டா, கட்டி போட்டுடலாமான்லாம் பேசுவானுங்க. இதுக்காக உண்மையாலுமே நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்கன்னு குனிஹிசா. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோ பேக் சைட்ல இருந்து ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு போட்டுருவான். நருட்டோன்ட்டு ரொம்பவுமே பேடா ஃபீல் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோவையுமே விலை பேசி வாங்கிடலாங்க மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு டபுளா தரோம் ட்ரிபிளா தரோம் இருக்க எல்லா பணத்தையுமே கூட தரோம்னு சொல்லி பார்ப்பானுங்க. நருட்டோ வந்துட்டு பணத்தினால சில விஷயங்களை வாங்கவே முடியாது அப்படின்ட்டு குனிஹிசாவை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அதையும் தான் பாத்திரலான்ட்டு தூக்கி பணத்தை வீசுவானுங்க. அதை கேட்ச் பண்ணிட்டு இவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நருட்டோனால வேகமா ஓடவே முடியாது, ஏன்னா குனிஹிசா பின்னாடி இருக்கான் இல்லையா. அதனால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். இந்த கார்னர்ல இருந்து அடுத்த கார்னருக்கு போறதுக்காக நருட்டோ பாத்தீங்கன்னா குணாயை வந்து ரோப்ல கட்டி ஃபர்ஸ்ட் நீ போடான்னு சொல்லி குனிஹிசாவை போக சொல்லுவான். இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு ரீச் ஆயிருவானுங்க. இந்த டைம்ல இன்னும் என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்க, குதிடா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஃபுகு யோக்கானா ஷீனா யாக்கானா ரெண்டு பேருமே அவங்களோட ஆட்களோட வந்துருவானுங்க. இந்த பாயிண்ட்ல சீக்கிரம் பண்றா அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. இந்த இடத்துல நருட்டோ டிஃபீட் ஆயிருவான். ஷீனா யாக்கானா குனிஹிசாவை பிடிக்க வரும்போது நருட்டோ அவனோட காலை தட்டி விட்டுருவான். ஷீனா யாக்கானா பாத்தீங்கன்னா குனிஹிசாவை முன்னாடி தள்ளி விட்டு அவன் கீழே விழுந்துருவான். முன்னாடி இருக்க கல்ல போய் குனிஹிசா டைரக்டா ஹிட் ஆயிருவான். பயங்கரமா அவனுக்கு வலிக்கும். நீ நல்லா இருக்கியாடான்னு சொல்லி நருட்டோ ஷவுட் பண்ணுவான். குனிஹிசா அழுகிற
அப்படிங்கிற சவுண்ட் கேட்டோன்னே பாத்தீங்கன்னா ஓ நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு இவனுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உன வந்து பாக்குறேன் அப்படின்பா. நருட்டோ இருக்கிற சைடு கிளிஃப் பாத்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். அந்த விஷயத்த வந்து குனிஹிசா சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ மேல ஏகப்பட்டவே படுத்து கிடக்காங்க இல்லையா, சோ அவனுங்க எல்லாம் தள்ளி விடுறதுக்காக ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். மொத்தமாவே கிளிஃப் உடஞ்சு விழுகும். இந்த டைம் நருட்டோவை காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன்னு திங்க் பண்ணுவான். சில நேரங்கள்ல பணத்தினால வாங்க முடியாத விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லி நருட்டோ டீச் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்ப்பான். என்னோட ஓன் பவரை யூஸ் பண்ணி நான் ஏதாவது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீல ரோப்பை அந்த பக்கம் டைப் பண்ணிட்டு குனிஹிசாவே ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா நருட்டோவை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். கடைசியில காப்பாத்திடுவான். டைரக்டா ரெண்டு பேருமே போய் ஒரு பாறையில மோதுவானுங்க. எனக்கு வலிக்குது, அதே மாதிரி ரொம்ப பயமாவும் இருக்கு, இருந்தாலுமே நான் அதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எக்ஸைட்மெண்டோட இருப்பாங்க. நருட்டோ இந்த இடத்துல உண்மையாமே நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ண ஒண்ணுமே பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் விடுவான். டே அது எல்லாமே என் மேல படுதுடான்ட்டு நருட்டோ செம்ம காண்டாவான். எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குனிஹிசாவோட அப்பா இருந்துட்டு அவனை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருப்பாரு. ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வா, நம்ம நிஞ்சா விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஓகேன்மா நருட்டோ. இந்த இடத்துல என் பையனை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி குனிஜிரோ நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு சுனாரிட்ட சொல்லிட்டு கிளம்புவாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு மார்பிளை எடுத்துட்டு சன்லைட் முன்னாடி காமிச்சு இது நல்லா ஸ்பார்க்கிள் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அவங்க அப்பா கிட்ட. ஆமாண்டா தம்பி, இது பார்க்க அழகா தான் இருக்கு, இருந்தாலுமே டைமண்ட் அளவுக்கு இதுக்கு வேல்யூ இல்லைல அப்படின்பாரு. டைமண்ட் அளவுக்கு வேல்யூ இல்லைனாலும் பார்க்க அழகா இருக்குல்ல, அது போதாதா அப்படின்ட்டு சிரிப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. Okay.